ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இன்று இரவோடு இரவாகவே அதற்கான வேலைகள் அனைத்தையும் செஞ்சு முடித்து நாளை காலையில் உனக்கான ஒன்றை நீ எதிர்பார்த்த விதமாகவே இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ எப்போவுமே நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னையே நம்பி வாழும் உன்னை இதுக்கு மேலும் எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே, உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்றதுக்காகவே இப்போது இந்த முருகன் உனக்கான வேலைகளை செய்ய வந்திருக்கேன். உன் உடம்பு நல்லா இருந்தால் தானே நீ மனசார என்னை வணங்க முடியும். அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க தான் போகிறேன். எந்த விஷயத்திலும் எதையும் யோசித்து நீயே உனக்குள்ள சிரமப்பட வேண்டாம். உன் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்காதே. நீ எப்போ எங்கேருந்து எனக்கு நினச்சாலும் நான் உடனே உனக்காக ஓடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ எந்த விஷயத்திலும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றதுக்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் வேலைகளை பார்த்துக்கிறேன். என்னை நம்பி நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை முழு தன்னம்பிக்கையோடும் நேர்மையான முயற்சியோடும் செய்ய பழகு. ஏன்னா நீ செய்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முயற்சியை நான் கவனிக்காமல் விட்டுருவேன் மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீ செய்யும் உழைப்புக்கும் நீ படும் கஷ்டத்துக்கும் உன்னுடைய விடாமுயற்சிக்கும் சேர்த்து தான் நான் உன் வாழ்க்கை திறனை உயர்த்த போகிறேன். உனக்கு வலிமையை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ நினச்சதை விட இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தரேன். முயற்சியை மட்டும் நீ செஞ்சினா போதும். உன்னை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் ஏன் கிட்ட விட்டுட்டினா எல்லா காரியங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் தேடினாலும் நமக்கு கிடைக்காது நீ நினச்ச ஒன்றை தான் இப்போ உன் கைகளில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் அதை உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். உனக்காக எழுதப்பட்ட ஒன்றை உன்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. நீயே ஒரு கட்டத்தில் தேடுவதை நிறுத்தி சோர்ந்து போனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உரிய காலத்தில் உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் என் அருளால் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இப்போதைக்கு உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக, உன் மன அமைதியை குலைக்கும் விதமாக என்ன உன் வாழ்க்கையில் நடந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அதுக்காக நீ கலங்க வேண்டாம். நீ உடைந்து போவதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. மன வலிமையோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்காக தானே பிறந்திருக்க. நீ விழுந்துட்ட, தோத்து போயிட்ட நினச்ச அந்த நிமிஷத்தில் கூட உன் அப்பன் முருகன் உனக்காக ஓடி வந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். இப்போது நீ பார்க்கும் விஷயங்களில் இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் உடைத்தெறியப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான பாதையை நான் காட்டப் போகிறேன். எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. என்னை நீ தெய்வம்னு சொன்னாலும் சரி, தந்தைன்னு சொன்னாலும் சரி, அல்லது துணையாக நினச்சாலும் சரி, தோழனாக நினச்சாலும் சரி, நீ மொத்தத்தில் என்னை நம்பி வந்துட்ட. என்னை நம்பி வந்த யாரையும் நான் எப்போதும் கைவிட மாட்டேன். அதனால தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போகிறதுக்கு நான் இடம் அளிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். அழுகையோடு நீ வாழ்ந்த பல இரவுகளும், மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே யார்கிட்டையும் சொல்ல முடியாத உன் மன வருத்தங்களும் இப்போது சரியாக போகுது. உன்னை வாட்டி வதைத்த வேதனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். இப்போதே இந்த நிமிஷமே உனக்கான கஷ்டங்களையும் சந்தேகங்களையும் சங்கடங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்படி செய்ய போகிறேன். நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம தலையெழுத்து அப்படி நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வந்து உன் வாழ்க்கை இன்பமயமாக வாழும்படி நான் செய்கிறேன். துன்பங்கள் அனைத்தும் முடிந்து போய் உன் வாழ்க்கையில் இன்பம் வருவதற்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகளும் சொல்ல முடியாத வழிகளும்
இப்போதே உன்னை விட்டு விலகி போக போகுது. இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ உயர்வான வாழ்க்கையை வாழ போகிற. எப்போவுமே உன் முகத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை பார்க்கணுன்னு தான் நான் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தைரியமாக இருந்தாலே எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ கண் திறந்து பார்த்ததும் முதல்ல அப்பா முருகானு தானே மனசில் என்ன நினைக்கிற. அதனால தான் நாளை விடியல்ல நீ எந்திரிக்கும் போதே உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துடணும், உனக்கான நல்லதை செஞ்சிடணும்னு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இரவோடு இரவாக உன் எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்து நாளை விடியலை உனக்கான வெற்றி விடியலாக உன் அப்பன் முருகன் மாற்றி காட்டுறேன். இப்போதே உனக்கான அனைத்தையும் நான் சரி செஞ்சிட்றேன். நீ செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நீ போகிற பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால் எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இந்த நாள் மட்டுமல்ல, நாளைய நாளிலிருந்து இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிச்சயம் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றம் மெதுவாக இருக்காது என் செல்வமே. வேக வேகமாக முன்னேறி வாழ்க்கையில் உயர்ந்து நீ முன்னுக்கு வரப்போகிற. நீ செய்த முயற்சிகள் மூலமாக இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் உனக்கான வரத்தை கொடுக்கணும்னு உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். உன் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பான காலமாக இருக்கும். கடந்த காலத்தை விட 1000 மடங்கு உன்னை அழகான ஒளிமயமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும் என் செல்வமே. ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் என் பேரை சொல்லிட்டு தூங்கு. ஒவ்வொரு நாள் விடியலிலும் முருகா துணைன்னு என் பேரை சொல்லிக்கிட்டு எந்திரி. அப்படி செய்யும்போது உன் மனசில் இருக்க தேவையற்ற விஷயங்கள் விலகி போய் நல்லது நடக்கும்ன்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ள உருவாகும். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு தானே. அதை நீ சொல்லாமலே எனக்கும் தெரியும். அதை நீ யோசிக்கிறதால உன் வாழ்க்கையிலையும் எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் நீ எப்போதும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் கண்ணெதிரேயே நான் நின்று உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்குறேன். நீ போகும் பாதை மிகச் சரியான பாதையாகவே இருக்கு. பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் போய்கிட்டே இரு. உனக்கு எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் நம்பிக்கையை குலைக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் நான் உனக்காக உன் கூடவே வந்து நின்று உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் அருளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக மாறும். எப்போதும் நீ நிம்மதியாக இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். நீ என்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன செய்கிறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நீ புலம்பிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் அதை சரி செய்யும் நோக்கத்தோடு இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசில் அன்பும் கருணையும் பெருகி பொங்கி வழியும்படி அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இனி தானாகவே சரியாகிவிடும் என் செல்வமே. எப்போதுமே உனக்கு பிடிச்சவங்க மீது மட்டுமே அன்பை காட்டாமல் எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்போடு பழக தயாராகு. முன்னை விட இப்போ நீ நிறைய மாறிட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.